அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மதிரன் இணைகின்றார். வணக்கம் இரா மதிரன். வணக்கம் தனா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கைத்தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். இரா மதிரன், சமீபத்தில் அனுரா குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தினுடைய ஊழல் தொடர்பாக ஒரு செய்தி பார்த்திருந்தேன். அதில் முக்கியமாக கூறப்பட்டது என்னவென்று சொன்னால், அனுரா அரசில் $25 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட என்ற செய்தி வந்த பொழுது உடனடியாக நான் யோசித்தேன். அனுரா குமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஊழல் யார் செய்தாலும் தண்டிப்பேன் என்று கூறியிருந்தார். இந்த $25 மில்லியன் மோசடி தொடர்பாக முதலில் உறவுகளுக்கு நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக இலங்கையினுடைய திரைசேரியினுடைய சில நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னர் இலங்கையினுடைய திரைசேரி இணையதளம் இல்லை அந்த விடயம் ஒரு சைபர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட என்ற செய்தி கடந்த நாட்களிலே அது ஒரு பரபரப்பாக வெளிவந்திருந்தது. அதற்கு பின்னர் தரப்பிலிருந்து விளக்கம் வழங்கப்பட்டது. இது சைபர் தாக்குதல் அல்ல, அது ஒரு தவறுதலான ஒரு கையாளுகை என்பதாக ஒரு பொண்ணை பிடித்திருந்தார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக சைபர் தாக்குதலில் அது முடக்கப்படவில்லை, இது சைபர் தாக்குதலும் அல்ல என்கின்ற வகையில் தான் அரசு தரப்பில் அதுக்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னராக இந்த விடயம் ஒரு பூதாகரப்படுத்தப்பட்டு பூதாகரமாகி இப்போது ஒரு இலங்கையிலே தெற்கிலங்கையிலே ஆட்சி அதிகாரத்தை ஒரு ஆட்டங்காண வைக்கின்ற அளவுக்கு அந்த விடயம் மாற்றம் அடைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது. திரைசேரி ஊடாக ஆஸ்திரேலியா ஒரு சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு வழங்க வேண்டிய தொகை, ஒரு கடன் தொகை ஒன்று, நான் நினைக்கிறேன் $2.9 பில்லியன் கொடுப்பன வழங்கப்பட வேண்டிய நேரத்திலே அதிலே ஒரு $25 மில்லியன் தொகை, ஒரு தவணைக்கான தொகை இப்போது அவர்கள் செலுத்த வேண்டிய நேரத்திலே செலுத்தப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அந்த தொகை உரிய தரப்புக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இங்கிருந்து அதை மாற்றிவிட்டார்கள். அதாவது அந்த ஆன்லைன் டிரான்சாக்சன் என்று சொல்லக்கூடிய வேலை அதை திரைசேரியினால் அந்த குறித்த தரப்புக்குரிய வங்கி கணக்குக்கு $25 மில்லியன் தொகை மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் மாற்றப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நிறுவனத்திடமிருந்து மீளவும் அது நினைவூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த காலத்துக்குரிய கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்பதாக நினைவூட்டப்பட்டதை போதுதான் இவர்களுடைய விடயம் வெளிவந்திருக்கின்றது. அந்த தொகை இல்லாமல் போன விடயம், அதாவது செலுத்தப்பட்டிருக்கின்றது, அந்த உரிய தரப்புக்கு செல்லாமல் வேறு தரப்புக்கு அது பணம் செலுத்தப்பட்டிருக்கின்ற விடயம் அதன் பின்னரான் வெளிவந்திருக்கின்றது. ஆக இவ்வாறு தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது திரைசேரி ஊடாக பணப்பரிமாற்றம் இடம்பெற்ற போது அதிலே வேறு ஒரு மர்மமான முறையிலே அடையாளம் காணப்படாத ஒரு தரப்புக்கு அந்த $25 மில்லியன் வந்து திரைசேரியினால் மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தினால் இந்த 25 மில்லியன் ஊழல் விவகாரத்திலே இந்த அனுர அரசாங்கத்தை ஆட்டி படைக்கின்ற வகையிலான செய்திகளாக வந்திருக்கின்றது. இந்த சைபர் தாக்குதல் என்று சொன்னீர்கள், மற்ற திரைசேரி தொடர்பாக கூறும்பொழுது நான் உடனடியாக யோசித்தேன், உள்ளிருந்து யாராவது உதவி செய்யவில்லை என்றால் இது சாத்தியமாயிருக்க முடியாது என்பதுதான் நான் யோசித்தேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நிதி அமைச்சு அல்லது திரைசேரி தரப்பில் உள்ள அதிகாரிகளுடைய தொடர்பு இல்லாமல் இந்த மோசடி இடம்பெற்றிருக்குமா? நிச்சயமாக அதுதான் கேட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் இது சாதாரணமாக நடைபெறக்கூடிய விடயம் அல்ல. இதிலிருந்து நாங்கள் மேலதிகமாக அறியக்கூடிய விடயம், கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரையான 2026 ஜனவரி வரையான ஒரு 3 மாத கால இடைவெளியிலே தான் ஒரே
தடவையிலே இந்த 25 மில்லியன் பணப்பரிமாற்றம் இடம்பெறவில்லை. கிட்டத்தட்ட 15 பணப்பரிமாற்றங்களின் ஊடாக அது மன்னிக்கணும் 10க்கும் மேற்பட்ட பணப்பரிமாற்றங்களின் ஊடாக தான் இந்த தொகை 25 மில்லியன் தொகை வந்து அந்த குறிக்கப்பட்ட தரப்புக்கு திரைசேரியிடமிருந்து மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 3 மாத கால இடைவெளியிலே 10க்கும் மேற்பட்ட தடவைகளிலே இந்த பணப்பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த 10க்கும் மேற்பட்ட தடவை கூட இது சாதாரணமாக இப்ப நீங்கள் கருதுவது சரியான விடயம் என்னென்று சொன்னால், ஒரு தனிநபர் கொடுக்கல் வாங்கல் அல்ல. இப்ப நான் முடிவெடுத்தவுடன் என்னுடைய கணக்கிலிருந்து நான் இன்னொருவருக்கு பணத்தை மாற்றுவதென்பது, அது ஒரு சாதாரண இப்ப நான் நினைத்து விட்டால், அது வழங்க வேண்டும் என்று சொன்னால், நேரடியாக நானே அதுக்கான வேலைகளை செய்துவிட முடியும். ஆனால் ஒரு நிறுவனம் அதிலும் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அரசாங்கத்துடைய திரைசேரி என்பது ஒட்டுமொத்த ஒரு உச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு. அங்கிருந்து இப்படியான கொடுக்கல் வாங்கல் என்பது தனிநபர் தீர்மானமாக அது அமைந்து விட முடியாது. அதிலே தலைமை பொறுப்பில் இருப்பவரோ, இல்லை அந்த துறை சார்ந்த பொறுப்பில் இருப்பவரோ, தனி ஒருவராக அந்த விடயங்களை நாங்கள் நகர்த்திவிடக்கூடிய நிலை இல்லை. வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே 15 பேருடைய கண்காணிப்புக்கு பின்னர் தான், அதாவது படிமுறை ரீதியாக அந்த நிதி விடுவிப்பு என்பது 15 அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் உறுதி செய்யப்பட்டுத்தான் இறுதியாக அந்த நிதி விடுவிப்பு இடம்பெற்றிருப்பதாக, அதாவது ஒவ்வொரு தடவையுமே இவ்வாறான ஒரு வழிமுறையில் தான் திரைசேரியிடமிருந்து நிதி விடுவிப்பு என்பது இடம்பெற்று வருகின்றது. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய 15 அதிகாரிகளும் கட்டம் கட்டமாக படிமுறை ரீதியாக இதற்கான அனுமதிகளை வழங்கியதற்கு பிற்பாடுதான் இந்த 2.5 மில்லியன் டாலர் என்பது பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்களிலே ஒருவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இது நடைபெறுகின்ற விடயம் அல்ல. இது தெரியாமல் தவறுதலாக இடம்பெற்ற விடயமாகவும் கருதிவிட முடியாது. ஏனால் இதே போன்று கடந்த காலங்களில் இந்த நிர்வாக கட்டமைப்பின் ஊடாக பல கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறான நிலைமையிலே அந்த திரைசேரி கொடுக்கல் வாங்கலிலே அங்கே இருக்கக்கூடிய இந்த 15 அதிகாரிகள் இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அந்த 15 அதிகாரிகளோ, இல்லை அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பவர்களோ, யாருடைய ஒரு கூட்டு தலையீடு தொடர்பு இல்லாமல் இந்த மோசடி நிச்சயமாக இடம்பெற்றிருக்காது என்பது ஆணித்தரமாக கூற முடியும். அதுதான் பிரதான எதிர்க்கட்சிகள் தரப்பிடமிருந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது மிகப்பெரிய மோசடி. இந்த மோசடிக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுதான் ஆக வேண்டும் என்கிற விடயத்தை அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். சாதாரணமாக உங்களுக்கு இலங்கையில இருக்கட்டும், இல்லை வெளிநாடாக இருக்கட்டும், ஒரு வைப்பகம் ஒன்றுக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், வங்கிக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், அங்கே உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள். அதாவது காசாளர்களுக்குரிய பகுதியாக இருக்கட்டும், இல்லை ஏனைய ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கட்டும், அங்கே அதுக்கான உத்தியோகத்தர்கள் அங்கே இருப்பார்கள். அதற்கு மேலாக அவர்களுக்கு ஒரு மேலாக அவர்களை மேற்பார்வை செய்து வழிநடத்தக்கூடிய இன்னொரு உத்தியோகத்தர் ஒருவர் இருப்பார். அதற்கு மேலாக அங்கே ஒரு கிளை உதவி முகாமையாளர் இருப்பார். அதுக்கு பின்னர் முகாமையாளர் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லை 4 இல்லாட்டி 5 படிமுறைகளிலே அந்த நிர்வாக ஒழுங்கு இருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு 5,000 10,000 ரூபாய் பண விடுவிப்புகள் என்பது அந்த நடவடிக்கை கூட அங்கே இருக்கின்ற காசாளர் பகுதியில் இருக்கின்ற ஒருவர் வந்து அதை தனக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு உத்தியோகத்தருக்கு வந்து அந்த சிட்டைகளை அனுப்பி அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ்த்தான் அந்த பணத்தை கூட எங்களுடைய கணக்கிலே நாங்கள் வைத்திருக்கின்ற பணத்தை விடுவிப்பதென்றால் கூட நாங்கள் போய் கேட்டவுடன் அவர்கள் தூக்கி தரப்போவதில்லை. ஏனால் அங்க அந்த வைப்பகத்தினுடைய நடைமுறை அவ்வாறு இருக்கிறது. இதே ஒரு பெரிய தொகையாக இருந்தால், லட்சக்கணக்கான ஒரு பெரிய தொகையாக இருந்தால், அது நிச்சயமாக அங்கே பல்வேறு உறுதிப்படுத்தல்களுக்கு மத்தியிலே அவர்கள் வந்துதான் அந்த நிதியை விடுவிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதில் மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் வந்து அதற்கான அநேகமாக அந்த கணனிகள் கூட, அந்த கடவுச்சீட்டுகள் கூட அதற்கு மேலாக இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் அதிகாரிகளினால் தான் அது கையாளப்படும். அவர்கள் அந்த பணியை இலகுபடுத்துவதற்காக அந்த காசாளர் பகுதியில இருந்து கொண்டு அந்த விடயங்களை கையாளுவதற்கு மட்டும் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்களே தவிர சுயாதீனமாக அவர்கள் முடிவெடுத்து விட முடியாது. ஒவ்வொரு தடவையும் சில அவர்கள் பெரிய விடயங்கள் என்று சொன்னால் அந்த லொக்கின் பண்ணுவது உள்ளிட்ட அந்த சென்று அந்த விடயங்களை நகர்த்துவதற்கோ, இல்லை இறுதியாக அதுக்கு ஒப்புதல் கொடுப்பதோ
முகாமையாளர் இல்ல அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி உத்தியோகத்தர் ஒருவர் தான் அதற்கான இறுதி அஹ், அனுமதியை அவர்கள் அந்த கணனி ஊடாக வழங்குகின்ற ஒரு பொறிமுறை இருக்கும். சாதாரணமாக இது எங்களுடைய மக்களுக்கு இப்ப தாயகத்தில் இருந்தாலும் சரி, குளத்தில் இருந்தாலும் சரி, ஒரு வைப்பகம் ஒன்றுக்கு செல்கின்ற போது நாங்கள் எங்களால் மேலோட்டமாக அவதானிக்கக்கூடிய நடைமுறை. நாங்கள் போட்டு வைத்திருக்கின்ற பணத்தை எடுப்பதற்கே இப்படியான விடயங்கள் அங்கே கூட மோசடி இடம்பெறலாம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்ற வகையிலே அடையாள அட்டை பொருத்தமாக இருக்கும். முக அடையாளங்கள் பொருத்தமாக இருக்கும். கணக்கு எல்லாமே பொருத்தமாக இருக்கும். ஆனால் பணம் விடுவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு சில வேளை அந்த கணக்கினுடைய உரிமையாளரினால் இது மோசடியாக இந்த பணம் இதிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவோ, இல்லை வேறு தரப்பினருக்கு வழங்கப்பட்டதாகவோ சொல்லப்படுமாக இருந்தால், அதற்கு அந்த வைப்பு தரப்பினரால் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே அந்த பொறுப்புக்கூறல் கடப்பாட்டு நிமித்தமாக இப்படியான ஒரு பொறிமுறை இருக்கின்ற போது, ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய அந்த நிதியை கையாளுகின்ற தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இந்த திரைசேரியிலே நடைபெற்ற இவ்வாறான மிகப்பெரிய மோசடி குளறுபடியிலே அதிகாரிகளுக்கு தொடர்பில்லாமல் இருக்கும் என்று கருதுவது என்பது நிச்சயமாக பொருத்தமற்ற ஒரு விடயமாகத்தானோ. ஆகவே நிச்சயமாக அங்க இருப்பவர்களுடைய ஒரு அனுமதியோடு அவர்களும் இதிலே சேர்ந்துதான் இந்த விடயம். ஏன்னால் ஒரு கணக்கிலக்கம் என்று ஏற்கனவே வழங்கப்பட வேண்டிய நபருடைய கணக்கிலக்கத்துக்கு பதிலாக, ஆனால் இங்கே ஆவணங்களில் எல்லாமே அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அந்த தரப்புக்கு தான் நிதி விடுவிக்கப்படுகின்றது என்று காட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய கணக்கிலக்கம், அவர்களுடைய அந்த விடயங்கள் எல்லாமே அந்த ஆவண ரீதியாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிதி விடுவிக்கப்படுகின்ற போது அதற்கு பதிலாக வேறொரு கணக்குக்கு அது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சுலபமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், அந்த யானை விழுங்கிய விளாம்பலமாக இருக்கின்றது. உண்மையிலே அங்க சென்று பார்க்கின்ற போது விளாம்பல போது முழுமையாக இருக்கும். ஆனால் அந்த அந்த துளையினூடாக அதில உள்ளே இருக்கக்கூடிய அந்த சகல விடயத்தையும் யானை உறிஞ்சி எடுத்து வரும் போது முழுமையாக இருக்கும். அதை எடுத்து பார்க்கின்ற போது தான் அங்கே வெறுமையாக இருப்பது தெரியும். ஆனால் பகுதி வெளியாக நாங்கள் பார்க்கின்ற போது விளாம்பலம் முழுமையாக இருப்பதை போன்று தெரியும். அதே போன்று அப்படியே சகல விடயங்களும் அந்த குறுக்கவணி தரப்பை நோக்கியதாக இருந்தது. ஆனால் நடுவிலே இப்படியாக ஒரு மர்மமான ஒரு வங்கி கணக்குக்கு இது மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இது திட்டமிட்ட ரீதியிலே இது இடம்பெற்றிருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. அதிலும் திரைசேரியிலே இருக்கக்கூடிய சாதாரண நிலை உத்தியோகத்தர் ஒருவரினால் இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்திவிட முடியாது. இதுக்கு உயர் மட்டங்களிலே இருக்கக்கூடிய, இல்லை மேல்நிலை பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களுடைய அனுமதியோடும், இல்லை அவர்களால் உடைய செல்வாக்கு நிமித்தமாக தான் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும். ராமதர், எனக்கு நீங்கள் கூறுகின்ற விடயத்தை கேட்கும் பொழுது சிரிப்பாகத்தான் இருக்கிறது. இது என்ன 50-60 ஆண்டுகளுக்கு முன் தான் ஒரு பேருடைய அனுமதியோடு பணத்தை நாங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் கூறியது எவ்வளவு தெளிவாக கூறுகிறீர்கள். எங்களுடைய வங்கியில் இருக்கின்ற எங்களோட பணத்தை ஒரு தொகைக்கு மேல் அனுப்புவதென்றாலே 3-4 அதிகாரிகள் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டும். 25 மில்லியன் என்று சொல்லும் பொழுது என்ன ஒருவர் இது என்ன, இதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா போல் இருக்கிறது. இந்த விடயத்தை அம்பலப்படுத்த அதிகாரி ஒருவர் அவர் தற்கொலை செய்திருக்கின்றார், அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். நிதி அமைச்சருடைய உதவி பணிப்பாளராக இருக்கக்கூடிய அந்த நபருடைய தற்கொலை மரணம் என்பது இந்த விடயத்திலே மேலும் ஒரு ஒரு பின்னணியை ஒரு திகில் நிறைந்த ஒன்றாக மாற்றி இருக்கின்றது. உண்மையில குறித்த அந்த அதிகாரிதான் இந்த விடயத்தை கண்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இவ்வாறான ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. செலுத்தப்பட வேண்டிய கணக்குக்கு பதிலாக வேறு ஒரு கணக்குக்கு இது செலுத்தப்பட்டிருக்கின்ற விடயத்தை கண்டறிந்து அதை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முறைப்பாடு செய்தது இவர்தான். ஆகவே இந்த மோசடி நவம்பர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதமான இடப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இது மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. யாருக்குமே தெரியாத வகையிலே இந்த விடயம் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தை கண்டறிந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே இவர் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் அந்த நிதியமைச்சருடைய உதவி பணிப்பாளராக இருந்து கொண்டு அந்த விசாரணைகளிலே ஒரு எந்தவித இடையூறும் தலையீடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் இடைநிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இப்போது எல்லா விடயங்களுமே மீள சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. என்றால் அந்த அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதோ இல்லை அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதோ எல்லாமே
ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக இருக்குமோ, இந்த விடயத்தை கண்டறிந்தவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் இந்த விடயத்தை கண்டறிந்து சாட்சியாக இருக்கக்கூடிய ஒருவரை அந்த இடத்திலே விட்டு வைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அரசியல் பழிவாங்கலாக அந்த விடயங்கள் இடம்பெற்றதாக ஒன்று சிந்தனை இப்போது மேலோங்குகின்றது என்றால் அவர் ஒட்டுமொத்தமாகவே மௌனிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தற்கொலை என்பது இப்போது ஒரு திட்டமிட்ட மரணமாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இந்த விடயத்தை அம்பலப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த ஒருவர் திடீரென ஆஹ் தற்கொலை இந்த இவ்வாறான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது தற்கொலை செய்திருக்கின்றாரால் அவர் தற்கொலை செய்யப்படுவதற்கு தூண்டப்பட்டாரா, இல்லை அவர் அவர் கொலை செய்யப்பட்டு தற்கொலையாக அது சோடிக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற அளவுக்கு இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் வருகின்றது. அநேகமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு நாட்களில் இந்த நிதியமைச்சருடைய உதவி பணிப்பாளராக இருந்து இப்போது தற்கொலை மரணமாக இருக்கின்ற அவருடைய அடுத்த கட்ட விசாரணைகள் இல்லை அடுத்த கட்ட விடயங்களிலே இது எவ்வாறு நகர்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அது ஒரு இந்த விடயத்தோடு நெருங்கி பின்னி பிணைந்த இல்லை இந்த மோசடியில தொடர்பட்டவர்கள் இதிலே யார் என்று அம்பலப்படக்கூடிய வகையிலான ஒரு நிலைமையாகவும் இது அவதானிக்கப்படுகின்றது. அதை விட அதை அம்பலப்படுத்தியவரை அவ்வாறு திட்டமிட்டு இவர்கள் தற்கொலைக்கு தூண்டினார்களோ இல்லை திட்டமிட்டு இவர்கள் படுகொலை செய்தார்களோ என்கின்ற ஒரு நிலை உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இலங்கையிலே எவ்வாறான ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கின்றது என்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இது இருக்கும் என்று சொன்னால், ஒரு நிதி அமைச்சருடைய உதவி பணிப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே ஒரு பாதுகாப்பை வழங்க முடியாத ஒரு அரசாங்கமாக, இல்லை அவர்களுடைய இப்படி என்று சொன்னால் இனிமேல் இந்த அரச இயந்திரத்தில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை எவருமே வெளியே சொல்ல முடியாத ஒரு இக்கட்டுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இந்த நிதியமைச்சருடைய உதவி பணிப்பாளருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், நாளை இந்த விடயங்களை கொண்டு வருகின்ற போது இது மோசடியில் ஈடுபட்ட தரப்பினரால் நாங்கள் எவ்வாறான நெருக்குவாரங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்கின்ற ஒரு அச்சம் ஒவ்வொருவருக்கும் வரும். அந்த அச்சம் என்பது கடந்த காலத்தினுடைய இருண்ட பக்கங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் அது அமைய போகின்றது. தெரிந்தும் தெரியாத மாதிரி கண்டுகொள்ளாது தங்களுடைய வேலைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அரச கட்டமைப்பு என்பது ஒரு ஊழல் பெருச்சாளிகள் நடமாடக்கூடிய ஒரு இருண்ட பக்கமாக மாறப்போகின்றது. ஆகவே இவருடைய இந்த மரணம் என்பது $25 மில்லியன் நிதி பரிமாற்றம் முறைகேடாக அது நடைபெற்றது என்பதை கடந்து இலங்கையினுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள்ளும் இவ்வாறு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய தரப்பினருடைய கட்டுமீறிய தலையீடுகளும் ஒரு உயிரை பலியெடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் இன்றும் இந்த அனுராரசா நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கிரீன் ஸ்ரீலங்கா என்கின்ற மகுடவாசகத்துக்குள்ளாக தங்களை வெள்ளையடிப்பு செய்ய முற்படுகின்ற இந்த ஜேவிபி அரசாங்கத்திலும் எப்படியான ஒரு அராஜகமான நிலை காணப்படுகின்றது என்பதைத்தான் இன்று வலுவாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றாக இந்த அவருடைய தற்கொலை மரணம் அமைந்திருக்கின்றது என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வந்த பொழுது பிரச்சாரக்காரங்களில் சொல்லி கொண்டு வந்தார், ஊழலுக்கு இடமில்லை ஸ்ரீலங்காவில் என்று கூறியிருந்தார். இவ்வளவு நடைபெற்றிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட உள்ளனவா, எவ்வாறு நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இவர்கள் என்றால் பொறுப்பு கூறல் கடப்பாட்டிலிருந்து இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தொடர்ச்சியாக தவறி வருவதை பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே நாங்கள் இந்த நிலக்கரி ஊழல் விவகாரம் உள்ளிட்ட சகல விடயங்களிலும் இன்று அந்த அமைச்சரையே பாதுகாக்கின்ற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. உடனடியாகவே அதுக்கு காரணமானவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டியது ஒரு தார்மீக நிலைப்பாடு. ஆனால் அப்படி இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு கூட தங்களுடைய அந்த ஒரு மிருகத்தனமான பெரும்பான்மை மூலமாக சகல விடயங்களையும் அதை மறுத்து வருகின்றார்கள். ஏன்னால் ஒரு பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை விவாதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கான பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதுக்கு முறையான வகையில பதிலளிப்பதற்கோ இல்லை விவாதத்தை எதிர்கொள்வதற்கோ இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இது கடந்த காலத்தில் நிலக்கரி ஊழலாக இருக்கட்டும், மற்ற ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், சகல விடயங்களிலுமே இந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கின்றது. இப்போது இந்த 25 மில்லியன் விவகாரத்தில் கூட அரசாங்கம் அவர்கள் இது ஒரு சைபர் தாக்குதல் அல்ல, இது ஒரு தவறுதலாக நடைபெற்ற ஒரு விடயமாகத்தான் அவர்கள் அதை முதலிலே வழக்குரைப்பு செய்ய பார்த்தார்கள். இப்போது அது வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. இதுவரை அவர்கள் இதை ஒரு பூர்வாங்கமாக ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்தில் நகருமா என்பது தொடர்பாக எந்தவித உத்தியோகபூர்வமான நிலைப்பாடுகளும் இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே அந்த உத்தியோகத்தர் வழங்கிய வாக்கு மூலம்
அவர் அம்பலப்படுத்தியதற்கு பிற்பாடு என்ற அவர் ஒரு தற்கொலை என்பது இது சாதாரணமாக இந்த அரசாங்கம் ஏனைய விடயங்களை போன்று கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்காது. இவர்களுக்கான ஒரு அக்கினி பரீட்சையாக இது இருக்கும் என்றுதான் நாங்கள் கருத முடியும். என்றால் இந்த அனுரகுமாரத்தின் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் தேர்தல் காலத்திலே கூறிய விடயங்கள், அதற்கு முன்னர் ஒரு எதிர்த்தரப்பாக பாராளுமன்றத்தில் இருந்து அவர்கள் செயல்படுத்திய விடயங்கள், இவை அனைத்துமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. என்றால் இவர்கள் இதற்கு முன்னர் அதாவது எதிர்த்தரப்பாக இருந்தபோது இவர்களுடைய செயல்பாட்டுக்கும் இப்போது இருக்கின்ற நிலைப்பாடுகளுக்கும் பாரிய ஒரு வித்தியாசம் இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டு வருகின்றது. உடனடியாகவே நிதியமைச்சருடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் நிதியமைச்சர் உடனடியாக பதவி விலகி இருக்க வேண்டும். ஜனாதிபதி இதற்கு பொறுப்பேற்று நிதியமைச்சர் உடனடியாக பெற்று இந்த முறைப்பாடு நேர்மையாக அதை கண்டறிந்து முறைப்பாடு செய்த ஒருவரை அந்த பதவியில் வைத்துக் கொண்டு விசாரணையை சரியான முறையில முன்னெடுக்க முடியாது என்று அவரை உங்களால் இடைநிறுத்த முடிகின்றது என்று சொன்னால், ஏன் இதற்கான நிதியமைச்சர் அந்த பதவியில இன்னும் தொடர்ந்து இருக்கின்றார் ஜனாதிபதி? இல்ல அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிதியமைச்சருடைய செயலாளர் ஏன் அவர்கள் இன்னும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை? ஏன் இடமாற்றம் செய்யப்படவில்லை? ஆகவே அவர்களை வைத்துக் கொண்டு எப்படி இது நேர்மையாக இந்த விடயங்கள் முன்னகர்த்த முடியும்? இப்ப பாராளுமன்றத்தினுடைய அந்த விசாரணைகள் கோப் குழு கூட இது தொடர்பாக நேற்றைய தினம் விசாரணைக்கு அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது நிதியமைச்சருடைய செயலாளர். ஆனால் அவர் அந்த இடத்திலே வந்து தான் விசாரணைக்கு வர முடியாது என்பதாக அவர் கடிதம் மூலம் தெரிவித்ததாகவும், பின்னர் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர் இறுதி நேரத்திலே தான் விசாரணைக்கு சமூகம் அளிப்பதாக கூறி அங்க விசாரணைக்கு சமூகம் அளித்ததாகவும், அவ்வாறு விசாரணைக்கு சமூகம் அளித்த போது இது நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் தொடர்பான மேலதிகமான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் தான் இவர் இந்த விடயங்களை அந்த விசாரணையில தெரியப்படுத்தி இருக்கின்றார். அந்த கோப்புக்குழுவினுடைய விசாரணையிலே இது நவம்பர் மாதம் தொடக்கம் ஜனவரி இடைப்பட்ட காலப்பகுதிகளில் ஒரு 10க்கும் மேற்பட்ட பண பரிமாற்றங்கள் மூலம் தான் இது வழங்கப்பட்டதாகவும், ஒரு 15 அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் இந்த நிதி விடுவிக்கப்பட்ட என்கிற விடயம் எல்லாம் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு மற்ற விடயங்களை விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை தெரிவிக்க முடியாது என்று அவர் தன்னை லாபகமாக அதிலிருந்து மட்டுப்படுத்தி கொண்டதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கோ இல்லை இடைநிறுத்துவதற்கோ அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க ஏற்கனவே ஒரு ஊழல் பெருச்சாலியாக பார்க்கப்பட்ட அந்த நிலக்கரி ஊழல் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல என்று ஒரு 100% எரிபற்று நிலையோடு கொள்வனவு செய்யப்பட வேண்டிய நிலக்கரியை 20% எரிபற்று நிலையுடைய தரம் குறைந்த மிக 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 தரம் குறைந்த ஒரு நிலக்கரியை இவர்கள் இறக்குமதி செய்து பயன்படுத்தியதன் ஊடாக அந்த மின் உற்பத்தி வந்து அந்த மின் உற்பத்தி மட்டுமல்ல, மின் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, ஒரு திறன் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தியதன் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள் என்பது மிக பாரிய இழப்புகள் என்பதாக சொல்லப்படுகிறது. இது நாட்டு மக்களுடைய தலையில் தான் சுமத்தப்படுகின்றது. ஆகவே இதை பொறுப்பேற்று என்ன ஒரு அந்த அதுக்கான வலுசக்தி அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கண்காணிப்பில் தான் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது என்று சொன்னால், அதற்கு பொறுப்பேற்று முதலிலே அவர் பதவி விலக வேண்டும். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் என்னென்றால் இப்படியான விடயங்களிலே ஒரு விசாரணைக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் பதவி விலகல் இல்லை இடமாற்றங்களை வழங்குகின்ற செயல்பாடு கூட தங்களுடைய அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று கருதி கொண்டு அவர்கள் அதை ஏற்க மறுக்க இது சாதாரண நடைமுறை. அதை கூட செய்ய மறுக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் மக்களுக்கு நேர்மையாக செயல்படுவதற்கு இவர்கள் தயங்குகின்றார்கள். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது இந்த 25 மில்லியன் டாலர் முறைகேடான முறையிலே ஒரு மர்மமான ஒரு தரப்பு கைமாறப்பட்டதாக சொல்லப்படுகின்ற செய்தி வந்ததுக்கு பிற்பாடு இப்போது அஞ்சல் திணைக்களத்தில் இருந்து 6 லட்சம் டாலர் இவ்வாறு ஒரு பரிமாற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் இவ்வாறு இதே போன்று சம்பந்தப்பட்ட தரப்பினர் குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தரப்புக்கு செல்ல வேண்டிய தொகை அவர்களுக்கு செலுத்தப்படாமல் வேறு ஒரு நபருக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக வேறு ஒரு வங்கி கணக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக இப்போது வெளிவந்திருக்கின்றது. இப்போது ஏற்கனவே நிலக்கரி ஊழல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சுங்க பிரிவிலிருந்து 343 என்று நம்புகிறேன் 340க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் எந்தவித சோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்ட விவகாரம். அதுக்கு பின்னர் நிலக்கரி ஊழல் இப்போது ஆஸ்திரேலிய தரப்பினருக்கு திரைசேரியிடமிருந்து விடுவிக்கப்பட்ட 25 மில்லியன் டாலர் வேறொரு நபருக்கு மாற்றப்பட்டது. இப்போது தபால் திணைக்களத்திடமிருந்து இவ்வாறு 6 லட்சம் டாலர் அதே போன்ற ஒரு மோசடித்தனமாக வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இது இணையதளங்களை
கையகப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு செய்கின்ற விடயமாக நாங்கள் இது பார்த்து விட முடியாது. ஏனால் ஒரு சாதாரணமாக நாங்கள் இதை ஒரு அந்த இவர்களுடைய தொடர்பாடலை முடக்கி இல்லை தம்பசப்படுத்தி அதை செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த விடயங்களுக்கான ஒரு எச்சரிக்கை விடயம் கூட அது இவர்களினால் அது கையாளப்பட்டிருக்கும். அவ்வாறு ஒரு தரப்பினரால் ஒரு முறைகேடாக கையாளப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே தெரிந்திருக்கும். இப்ப இந்த இடத்தில் கூட சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய கைபேசிகளிலே எங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களை இலத்திரனியல் ரீதியாக நாங்கள் வைத்திருக்கின்ற போது நாங்கள் அந்த தானியங்கி கடன அட்டை மூலமாக பணத்தை பெறுகின்ற போதோ, இல்லை நாங்கள் சாதாரணமாக ஒரு அந்த செயலி, அந்த வங்கியினுடைய அந்த செயலிக்குள் சென்று எங்களுடைய கடவுச்சீட்டை நாங்கள் ஒரு மாற்றி வழங்கினால் கூட உடனடியாக ஒரு குறுந்தகவல் வரும். உங்களுடைய ஒரு தவறான முயற்சி ஒன்று உங்களுடைய கணக்கிலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது என்று. அப்படியெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சாதாரணமான ஒரு விடயங்கள் இருக்கின்ற போது, இந்த விடயங்களிலே நிச்சயமாக அப்படி ஒரு தவறான உள்நுழைதல் இருந்திருந்தால் நிச்சயமாக அதற்கான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கும். ஆக இது அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதை மூடி மறைப்பதற்குத்தான் இந்த அரசாங்கம் பெரும்பாலும் முயற்சி எடுக்கும். ஏனென்றால் நேர்மையாக இந்த விடயங்களை நகர்த்துவதன் ஊடாக இது தங்களுக்கான ஒரு பின்னடைவாக அரசியல் சறுக்கலாக அவர்கள் இதை பார்க்க கூடும் என்பதுதான் நாங்கள் இப்போது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. முதல்லாம் சரி, நீங்கள் நிறைய விடயங்களை இங்கே கூறினீர்கள். ஒரு விடயம் நடந்தால், அங்கே ஊழல் நடந்தால் இதற்கு யார் பொறுப்பு கூறுவது? நிச்சயமாக எந்த ஒரு விடயத்திலுமே பொறுப்பு கூறல் என்பது மிக மிக முக்கியம். அந்த வகையிலே இப்ப இந்த விவகாரத்துக்கு இப்ப நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று இந்த அரசாங்கம் நிச்சயமாக பொறுப்பெடுத்தான் ஆக வேண்டும். அதிலே நிதி அமைச்சு இந்த திரைசேரியை கையாளக்கூடியது நிதி அமைச்சு. ஆகவே அந்த திரைசேரியிலே ஒரு பொறுப்பான நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் நிதி அமைச்சருடைய செயலாளர் மற்றும் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள். இவர்கள்தான் இதுக்கு நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியவர்கள். ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள் உடனடியாகவே அந்த நிதி அமைச்சுக்குரிய பொறுப்பை தன்னிடம் இருந்து அதை விடுவித்து அது ஒருவரிடம் சுயாதீனமாக வழங்குவதனூடாகத்தான் இதை அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் நகர்த்த முடியும். ஆனால் அதையெல்லாம் இவர்கள் செய்வார்களா? ஏற்கனவே அந்த நிலக்கரி ஊழல் விவகாரம் தான் எல்லோருக்கும் கண்ணுக்கு முன்னாலே இருக்கின்றது. அது பாரிய ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. அதைக்கு கூட அந்த துறை சார்ந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை பதவி விலக்குவதற்கோ இல்லை அவரை பதவியிலிருந்து வெளியேற்றி விட்டு சுயாதீனமான ஒரு விசாரணையை நடத்தி அதை கண்டுபிடிப்பதற்கோ இந்த அரசாங்கம் இதுவரை ஒரு நேர்மையாக செயல்படாத ஒரு நிலைமையிலே இந்த விடயத்தில் இவர்கள் எவ்வாறு நேர்மையாக செயல்படுவான்ற ஒரு கேள்வி எல்லோரு மத்தியிலுமே இருக்கின்றது. உண்மையிலே ஜனாதிபதி நிதியமைச்சை தன்வசம் கைவசம் வைத்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளி ஆவார். நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் நாட்களிலே நடைபெறுகின்ற பாராளுமன்ற அமர்விலே ஜனாதிபதி தொடர்பாக ஒரு விசேட உரையாற்ற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே நிலக்கரி ஊழல் விவகாரத்திலும் இவ்வாறுதான் ஜனாதிபதி என்னுடைய உரி என்பது மிக ஏமாற்றம் மிக்க ஒன்றாக இருந்தது. அதே போன்று இந்த விடயத்திலும் நிதியமைச்சர் தன்வசம் கைவசம் வைத்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் என்ன விடயத்தை பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்க போகின்றார், அதிலே அவர் என்ன விதமான முடிவுகளை எடுக்க போகின்றார் என்பதை பொறுத்துத்தான் இவர்களுடைய இந்த விடயத்தில் இருக்கின்ற ஈடுபாடு தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்ன ஒரு விடயத்தை கேட்க விரும்புகிறேன் ராமேந்திரன். இப்போ உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த சிஸ்டம் சேஞ்ச், அந்த முறைமை மாற்றத்தை கொண்டு வரும் என்று நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுவதற்கு மிக ஒரு கடினமான நிலை இருப்பது போல் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். என்றால் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகள் பல பல துறைகளில் இருக்கிறார்கள். அப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் ஏற்கனவே இருக்கின்ற அந்த நிர்வாகிகளால் ஏற்கனவே இவர்களுடைய அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கின்ற இந்த அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த விடயம் நடந்திருக்கலாம் தானே? அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்கத்தை முற்றுமுழுதாக குறை சொல்வதற்கு பதிலாக அப்படி கூட நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கவில்லையா? உண்மைதான். என்னென்னு சொன்னால் அவர்கள் இப்போது 1.5 ஆண்டுகள் பொறுப்படுத்து 1.5 ஆண்டுகள் ஆனாலும் இனி முழுமையாக ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சகல துணைக்களங்களாக துறைகளாக இருக்கட்டும் சகல விடயங்களிலுமே இன்று வரை முழுமையான ஒரு மாற்றத்தை காணவில்லை. ஏற்கனவே ஊழல் இவ்வளவு தூரத்துக்கு ஊழல் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகம் என்பவை தலைவிரித்து ஆடுகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய நிர்வாக கட்டமைப்பு அத்தனையிலுமே ஊழல் பெருச்சாளிகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள்
அவர்களுடைய ஆதிக்கம் என்பது இன்று வரை முற்றுமுழுதாக ஒரு விலகாத ஒரு தன்மைதான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இதற்கு இவர்கள் நேரடியாக பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது நீங்கள் சொல்வதை போன்று இல்லாமல் இருக்கலாம். என்றால் திரைசேரியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சு மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது மாறி இருக்கின்றார்கள். அமைச்சருடைய செயலாளர்களும் இப்போது இந்த ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் நியமிக்கப்படுபவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அதை கடந்து அந்த நிர்வாக ரீதியாக செயல்படுபவர்கள் என்பது அவர்கள் நிரந்தரமாகவே அந்த பணிகளிலே இருக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்னரும் இருந்தவர்கள். ஆகவே இந்த இந்த ஒரு பார்வையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கு முன்னரும் இவ்வாறான பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம். அது வெளியே தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கலாம். இப்போது இந்த விடயம் வெளிப்பட்டதன் காரணமாகத்தான் அது என்னால் அப்படி கூறுவார்கள், தேனை எடுத்தவன் புறங்கையை நக்காமலா இருப்பார் என்ற வகையிலே இது அவர்கள் ஏற்கனவே இந்த விடயங்களை எல்லாம் செய்தவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு அது ஒரு பழக்கமான ஒன்றாக இருக்கும். ஆகவே நீங்கள் குறிப்பிடுவதை போன்று அந்த விடயத்தையும் நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் அரசாங்கம் என்ற வகையிலே அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. முதலிலே இதற்கான விசாரணை முன்னெடுக்கின்ற போது அந்த விசாரணை முன்னெடுக்கின்ற தரப்பினரே அந்த பதவிகளை தம்பசம் வைத்திருக்கொண்டு அந்த விசாரணையை முன்னெடுப்பது என்பது அந்த விசாரணையினுடைய நேர்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். அதன் காரணமாக அவர்கள் இதான் எல்லா இடமும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அந்த அந்த பொறுப்புகளை விடுவிப்பதனூடாக அந்த அமைச்சை சுயாதீனமாக செயல்பட விட்டு அங்கே இந்த அரசியல் தலையீடுகளும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஜனாதிபதி பொறுத்த இரட்டை கடப்பாடு இருக்கின்ற ஒன்று நிதியமைச்சராக செயல்பட வேண்டியவராக இருக்கின்றார், ஜனாதிபதியாக செயல்பட வேண்டியவராக இருக்கின்றார். இதே நிதியமைச்சராக ஜனாதிபதி இருக்கின்ற போது நிதியமைச்சருக்கு இருக்கக்கூடியவர்கள் விசாரணையிலே சுயாதீனமாக செயல்பட முடியாத நிலைமை இருக்கும் என்று சொன்னால் ஜனாதிபதி நிதியமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இறுதி முடிவு ஒட்டுமொத்த பொறுப்பும் ஜனாதிபதி எடுக்க வேண்டியவராக இருப்பார். ஆக அவருக்கு எதிராக அவரை பகைத்துக் கொண்டு எவ்வாறு செயல்படுவது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆக அவர் அதிலிருந்து விடுவிப்பது என்பது அதுல எந்தவித சிக்கலும் இல்லை. அதை அவர்களால் நிரூபிக்க வேண்டும். இது கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சி, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று இவர்கள் சகல விடயங்களுமே மூடி மறைத்து விவாதத்துக்கான கதவுகளை இருக்க சாத்தி விட்டு தாங்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற தோரணையிலே இவர்கள் செயல்படுகின்ற போது அந்த ஐயப்பாடு வலுக்கின்றது. இந்த அடிப்படையில் கூட இவர்களை விடுவித்து விட முடியாத அளவுக்கான நிலை காணப்படுகின்றது. சொல்வார்கள், மடியிலே கனம் இருந்தால்தான் பயம் இருக்கும் என்று சொல்லி. உங்களோட மடியில கனம் இல்லை என்று சொன்னா, ஊழல் பெருச்சாளிகள் உங்களுடைய அரசாங்கத்துல இல்லை என்று சொன்னா ஏன் நீங்கள் பயப்படணும்? ஒரு சுயாதீனமான விசாரணைக்கு விடலாம், விவாதத்துக்கு விடலாம், அதை பகிரங்கமா நீங்கள் விவாதங்களை மேற்கொள்ளலாம், எல்லாத்தையும் தடை விதிச்சு போட்டு நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இதை உங்களோட சம்பந்தப்பட்டும் இதுக்குள்ள தொடர்பு இருக்கிறதான் மக்கள் கருத வேண்டி இருக்கு. அதை விட நீங்கள் கேட்டது போல உண்மையில ஒரு சிஸ்டம் சேஞ்ச்ன்றது இலங்கை போன்ற நாடுகள்ல இது கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக புரியோடி போயிருக்கிற விவகாரம். இன்று நேற்று மேலோட்டமாக சில அதிகாரிகள் அடையாளம் கண்டு அவர்களை களையெடுப்பதன் ஊடாக இந்த விடயங்களை சரி செய்யக்கூடிய விவகாரம் அல்ல. இது முற்று முழுதாக ஆழ வேரோடி அங்கே ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஊழியரோ உத்தியோகத்தரிலிருந்து உயர்நிலையில இருக்கக்கூடியவர்கள் வரை ஆழமாக பரவி இருக்கின்ற நிலையிலே எடுத்த உடனே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் மாற்றி விட முடியாது. இப்ப குறிப்பா உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ப போலீஸ் திணைக்களம் போலீஸ் விடயங்களிலே பல முறைப்பாடுகள் இந்த அரசாங்கத்தின் இருக்கின்ற கடந்த காலத்திலே அவர்களுடைய ஒத்துழைப்புகளுடன் பல விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றதாக. இப்போதுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதிரடியாக பல இடமாற்றங்களை செய்தார்கள். இப்போதும் பல இடமாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்து முழுமையாக அந்த துறை ஒரு தூய்மைப்படுத்தப்படவோ இல்லை ஊழல் முறைகேடுகள் அற்று நேர்மையாக இந்த அரசாங்கத்தினுடைய அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டங்கள் செயல்படக்கூடியதாக அந்த துறைகள் வருமா என்றால் அது பொறுத்துதான் பார்க்க வேணும். அதனால் அது ஒரு 5 ஆண்டுகளில் கூட முடிகின்ற விடயம் அல்ல. அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு அதுக்கான அடிப்படைகளை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளுடைய முடிவில் தான் இவர்கள் ஓரளவு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு இலக்கை அடைந்து இந்த ஊழல் மோசடியற்ற ஒரு நிர்வாகத்தை கட்டமைத்து அதன் மூலமாக நாட்டுக்கு ஒரு வினைத்திறனான செயலை ஆற்ற முடியும் என்பதைத்தான். ஏன்னால் அவ்வளவு தூரம் இங்க நிலைமை மோசமான அளவில் இருக்கின்றது. அவர்கள் கண்டறிந்து அந்த விடயங்களை செய்வது என்பது இயலாத காரியம். ஒரு தலைகீழ் மாற்றம்
அந்தந்த இடங்களில் இருப்பவர்களை அடுத்தடுத்த புதிய புதிய இடங்களுக்கு மாற்றுகின்ற போது அவர்கள் அந்த அந்த இடத்திலிருந்து வேறு அறுத்து வேறொரு அலுவலகத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்ற போது அவர்களுடைய தொடர்புகள் அத்தனையுமே துண்டிக்கப்படும். இப்ப இன்னொரு இடத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்துக்கு மாற்றுவதன் ஊடாக இதை செய்து விட முடியாது. இங்கே அதை செய்தவர்கள் இன்னொரு இடத்திலும் போய் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் நிலை பெறுவதற்கு முன்னர் அவர்களை கண்டறிய முடியும். ஆகவே அது ஒரு நீண்டகால வேலை திட்டம். ஆனா இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த யதார்த்த பின்புலம் புரிந்து கொண்டாலும் அரசியல் ரீதியாக ஏற்படுகின்ற நெருக்கடிகளை கடந்த அரசாங்கம் இந்த 5 ஆண்டுகளை கடந்து அடுத்த 5 ஆண்டு நீடிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்போதே இவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்த நிலக்கரி ஊழல் இந்த விடயங்களிலே இவர்களுடைய அந்த மூடி மறைக்க எத்தனிக்கின்ற விவகாரங்கள் என்பது செயலற்று போய் செத்து போய் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை கூட உயிர் பெற வைத்து விடுமோ என்று கருதுகின்ற அளவுக்கு இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் இப்போது அந்த கடும் கோடை வெயிலிலே வாடி வதங்கி போயிருக்கின்ற செடிக்கு அந்த மழை துளியினுடைய தழுவல் கிடைத்தவுடன் சிலிர்ப்பதை போன்று இப்போது எதிர்க்கட்சிகள் இப்போதெல்லாம் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றனர். அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் இந்த முறைகேடுகளும் அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது எல்லோரும் இப்ப சாதாரணமாக ராஜபக்சேலிருந்து ரணிலிருந்து சஜித் என்று மாறுகின்ற போது ஏற்படுகின்ற விடயங்களை விட முற்றுமுழுதாக ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழல் மோசடிகளற்ற ஒரு தேசத்தை உருவாக்குவோம், கிளீன் ஸ்ரீலங்காவினூடாக புதுயுகம் படைப்போம் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு வந்தவர்களுடைய காலத்தில் இந்த விடயங்கள் இடம்பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை, பன்மடங்கு ஏமாற்றத்தை மக்கள் மத்தியில கொண்டு வரும். அதை அரசியல் வாக்குகளாக அறுவடை செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டு தீவிரமாக செயலாற்றி வருகின்றது. ஆகவே உண்மையிலே அவர்களுடைய அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயத்தை செய்வதற்கு காலவாசம் வேண்டும். ஆனால் அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்கள் புனிதர்கள் என்று சொல்லி இவர்கள் இதிலிருந்து கடந்து விட முடியாது. அதை இவர்கள் நேர்மையான விசாரணையின் ஊடாகவும் விவாதங்களின் ஊடாகவும் உடனடியாகவே உண்மையான குற்றவாளிகளுக்கு இது சாதாரண விடயம் அல்ல. நிச்சயமாக ஒரு விரைவான நிதி குற்றவியல் விசாரணைகள் ஊடாக இல்லை அந்த தகவல் தொழில்நுட்பத்தோடு தொடர்பட்ட இருக்கக்கூடியவர்கள் ஊடாக இதை நிச்சயமாக கண்டறிய முடியும். முதலிலே எந்த வங்கி கணக்குக்கு இது மாற்றப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து ஆரம்பிக்கின்ற போது அடுத்தடுத்த நிலையிலே அந்த தொடர்புகளை கண்டறிகின்ற போது நிச்சயமாக இங்க இருக்கின்ற கருப்பாடுகளை கூட கண்டறிய முடியும். அவ்வாறு கண்டறிவதோடு மட்டுமல்லாமல் இந்த 25 மில்லியன் டாலரை மீள நாட்டுக்கு திரசேரியினுடைய வரவாக கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் என்று நடவடிக்கை எடுக்கின்றதோ அப்போதுதான் இவர்கள் தங்களை உண்மையான சிஸ்டம் சேஞ்சாளர்கள் என்று ஒரு முறைமை மாற்றத்துக்கானவர்களாக இவர்கள் தங்களை நிரூபிக்க முடியும். ஆகவே அந்த பொறுப்பும் அன்ரோமர் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது. வெறுமனே இந்த யதார்த்த பின்புலத்தை வைத்துக் கொண்டு இதுல இவர்களுக்கு சம்பந்தம் இருக்காது, ஏற்கனவே ஊழலிலே புரியோடி போன அந்த நிர்வாக கட்டமைப்புக்குள்ளாகத்தான் இது நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் இவர்களை தனியே காப்பாற்றி விட முடியாது. இனி இவர்களுடைய அடுத்த முன்னர் நிலைப்பாடுகளின் ஊடாகத்தான் இந்த அரசாங்கம் அதை நிரூபிக்க முடியும், பலப்படுத்த முடியும் என்பதை தான் இந்த இடத்துல அனுத்தனமாக சுட்டிக்காட்ட முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய திரைசேரியிலிருந்து 25 மில்லியன் டாலர் காணாமல் போன அந்த வங்கி மாற்றம் தொடர்பான விடயங்களை தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.